Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீல் மேக்கர் மட்டும் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சோயா 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் மீல் மேக்கர் கூட ஒரு 3லேருந்து 4 கப் அளவு சுடு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் 2-3 டைம் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு, பைண்டிங்க்கு 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுட் கலருக்கு பதிலாக காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஊற வைக்கணும்ல அவசியம் கிடையாது. எண்ணெய் நல்லா சூடானோடனே ரெடி பண்ண சோயாவெல்லாம் இதில் ஒன்றா சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 நிமிஷத்துல இது நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். லாஸ்ட்டாக இதில் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காம சிம்பிள் டேஸ்டியான சிக்கன் வறுவல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வானலில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே க்ளீன் பண்ண 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா, கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்து வர்றதுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ சிக்கன் நல்லா வெந்து தண்ணியும் லைட்டாக சுண்டிருச்சு. லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் வறுவல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 15 நிமிஷத்தில் இந்த மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். நல்ல சுருக்கான சிக்கன் வறுவல் அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கரில் 1 கப் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய் தூள், ஒரு 5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா வெந்தோடனே மற்ற அப்படி இல்லைன்னா மேஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, சீரகம், 5 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெடி பண்ண தாளிப்பை வேக வச்ச பருப்பு கூட சேர்த்துட்டு இது கூடவே தேவையான உப்பு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை திக்க கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் குழம்பு கொதிச்சா போதும். லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மிளகு கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. இது சாதம் மட்டும் கிடையாது, இட்லி தோசை கூடலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். 5 நிமிஷம் இருந்தால் போதும். சூப்பர் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். உள்ள நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் சர்க்கரை, 3/4 கப் பால், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ 5 பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே ரெடி பண்ண மாவில் சேர்த்துட்டு ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானோடனே ரெடி பண்ண பிரெட் பீசஸ்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பிரெட் இனிப்பு பஜ்ஜி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். Thank you for watching.